டெய்லி தாயார் மறைவுக்கு பிறகு ஒரு விஷயத்திலும் ஒரு அசைவுகளிலும் என்னோட ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு செயல், நம்ம டே டு டே லைஃப்பில் நார்மலாக செய்கின்ற ஒவ்வொரு அலுவல்களிலும் வெளிப்படுகின்ற ஒவ்வொரு செயல் எண்ணங்கள் அனைத்திலும் எனது தாயாரை காண்கிறேன். தாயாரை மிஸ் பண்ணுறதுனால தாயாரனுடைய இமேஜ் தான் எங்கே பார்த்தாலுமே தெரியுது. எனது அம்மாவுக்கு எங்கள் வீடுன்னா அரங்கக்குடி வடகரை பள்ளிவாசல் தெருவில் உள்ள எங்கள் வீடுன்னா அவ்வளோ ஒரு பிரியம். எங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு கொள்ளை பிரியம், கொள்ளை பாசம் அந்த வீட்டின் மீது. பூர்வீக வீடு இது. எங்கள் அனைவருக்குமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, பிரியம். இப்போ அந்த வீட்டை சிசிடிவி கேமராவில் இங்கே எடுத்துகிட்டு பார்க்குறேன். அம்மா வீடு ஃபுல்லாக இருக்கிறத உணர்கிறேன். அம்மா ஏற்கனவே இருந்த ரூம், எப்போ போனாலும் இருக்கிற ரூம், கூடம், ஓகேங்களா, ஹால், பின்னால் கொல்லையில் அம்மாவோட நாக்காளியை போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நாட்கள். பக்கத்தில் அம்மாவுக்கு நாக்காளியை கொடுத்துட்டு நான் முட்டியை போட்டு அமர்ந்து கொண்டு தென்னை மரத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு தேங்காய் எவ்வளோ இருக்குது பறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிய நாட்கள். கொல்லையில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கிராக் இருக்குது, இதெல்லாம் பூசணுமே, இதெல்லாம் சரி செய்யணுமே, இந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் நிறையா செடிகள்லாம் நிறையா முளைச்சிருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணணுமே, ஏகப்பட்ட விஷயங்கள். ஒன்றும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறது. அம்மா இல்லாத வெறுமையை, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேப், வேக்யூம்னு சொல்லுவாங்கள்ல, ஒன்றுமில்லாத ஒரு கேப்பு ரொம்ப மனசை அடைக்குது. தினசரி அலுவல்களில், வேலைகளில் நான் எனக்கு ஏதாவது விலாக் பண்ணி ஏதாவது மனசை திருப்ப முயற்சி பண்ணுகிறேன். ஆனால் எதை எடுத்தாலும் அம்மா தான் வந்து நிற்கிறாப்புல. ஆனால் எதை எடுத்தாலும் அம்மாவை பார்க்குறது தான் எனக்கு பிரியமாகவும் இருக்குது. ஆனால் அந்த பிரியத்தை தாண்டி சோகம் மனசில் ரொம்ப அடி ஆழத்தில் வரைக்கும் ஊடுருவது. இனிமேல் அம்மாவை பார்க்க முடியாதுன்னு. அது என்ன சொல்லுதுன்னே தெரியலைங்க. வீட்டை இந்த சிசிடிவி கேமராவில் அதில் பார்க்குறப்போ வாசலில் நின்றுட்டு அம்மா அந்த வாக்கரை வச்சு நடை கூடவே நின்று பத்திரமா நடக்க வச்சு ஒரு சேரை போட்டு உட்காத்தி வச்சு அப்படி சும்மா ஈவினிங் டயத்தில் யாரும் இல்லாதப்போ அதில் அதிகாலை டயத்தில் தெருவை அழகாக பார்க்கிற வச்சு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறது, அழகான அந்த வேப்ப மரத்துலேருந்து வருகின்ற காற்றை, இதமான காற்றை அனுபவித்து கொண்டு அம்மாவுடன் பேசி அமர்ந்திருந்த வாசலில் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த நாட்கள் கனவாக போய்விட்டன. பெற்ற தாய், அற்புதமான பாசம் மிக்க அருமையான தாயை இழந்து தவிக்கின்ற நானும் எனது சகோதரிகளும். ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எனது மனநிலை பகிர்கிறேன். ஏன்னா நான் சும்மா ஏதாவது பண்ணி மைண்டை கொஞ்சம் திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்லேயும் அதுதான் நிற்கிது. வீட்டை பார்த்தா அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குன்னு வீட்டை பார்க்குறப்போ வீடு ஃபுல்லாக அம்மா தான். அந்த வீடு நான் அவ்வளோ பிரிய, நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி வீடு ஃபுல்லாக அம்மா நிறைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கே பார்த்தாலும் கொல்லை, வாசல், ஹால், அம்மாவுக்கான ரூம். அந்த சிசிடிவி கேமராவில் அம்மா ரூமோடைய வாசல் திறந்துருக்கு. பார்க்குறேன், அம்மா வரமாட்டாங்களா? சிசிடிவி கேமராவில் நான் இங்கே இருக்கேன், நல்லா இருக்கேடா சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ கலங்காத, எல்லாம் வருகின்ற உயிர்கள் அனைத்தும் போவதற்குரியவையே அப்படின்னு சொல்லுவாங்க. காணப்பட்ட உயிர்கள் எல்லாம் மறைய வேண்டியவை தான் அடிக்கடி சொல்லுவாங்க அம்மா, எங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக. பிரிவு துயரத்தை, ஒருவேளை ஏதாவது நடந்து விட்டாலும் பிரிவு துயரத்தை கட்டுப்படுத்துவதற்காக எங்கள் அம்மா எங்களுக்கு அப்போவே ஆறுதல் சொல்லுவாங்க. சகோதரிகளிடத்தில் சொல்லுவாங்க, நான் கடைக்குட்டி செல்லப்பிள்ளை, ஓகேங்களா, நான் மறைந்து விட்டாலும் இவனை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கண்கள் கலங்குகின்றன. மனசில் அப்படியே வெளியில் அப்படியே உணர்ச்சிகள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பீறிட்டு வெளியில் வருது. வாழ்க்கை எவ்வளவு ஒரு விசித்திரமானது இல்லைங்களா? பாசம், அன்பு, எவ்வளோ நல்ல விஷயங்கள். அதீதமாக ஒரு நம்ம பெற்ற தாய், பெற்ற தந்தை இவங்கள்ட்ட பாசம் வச்சுட்டு அவங்க இல்லைன்னு ஆகிறப்போ ஏற்படுகின்ற அந்த மன வேதனை, பிரிவு துயரம், அதை கடந்து வர்ற அந்த நாட்கள், வேதனையான நாட்கள். என்னதான் நம்ம இறைவனிடம் பிரார்த்தித்து அவர்களுக்கு நன்மையே நடக்க வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் நன்மையே நடக்கணும்னு சொல்லிட்டு துவா செய்து நம்ம ஆற்றாமையை கட்டுப்படுத்த முயன்றாலும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் பெற்ற தாய், தகப்பனாரும் நிற்கிறார்கள், தாயாரும் நிற்கிறார்கள். இருவருடைய மன்னரையையும் விசாலப்படுத்த சொல்லி இறைவனிடம் வேண்டுகிறேன்.
இப்போ இந்த கேமரா வச்சுட்டு வந்து பார்த்ததில் வீட்டை பார்க்குறப்ப அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குது. சகோதரிகள் இடத்துல அடிக்கடி நான் பரிமாறிக்குவேன். வீட்டை பார்த்தா அம்மாவை பார்க்குற ஒரு ஆறுதல் கிடைக்குது. அட்லீஸ்ட் சிசிடிவி கேமரா அந்த தடவை வச்சுட்டு வந்தோம், நல்லதாக போச்சு. என் மனசு வந்து அம்மாவை பார்க்குறப்போ வீட்டை பார்க்குது. அந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தாங்க அந்த வீட்டு மேலேயும். அந்த வீட்டில் அம்மா நிற்கிற மாதிரி இருக்குது. உலகம் ஒன்றுமே இல்லைங்க. வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப ஒரு இது பண்ணி உருக வேண்டிய, அதாவது நம்ம வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப 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 சின்ன வாழ்க்கை, ரொம்ப குறுகலான ஒரு காலத்தை உடைய வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் எல்லாரோடும் இணக்கமாக சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். பெற்றோர்களை கண்டிப்பாக பேணி பாதுகாப்போம், பாசத்தை செலுத்துவோம், பரிவை காட்டுவோம், அவர்களை பத்திரமா பார்த்துக்குவோம். நீங்களும் பத்திரமா பார்த்துக்குங்க உங்களுடைய பெற்றோர்களை. அவர்கள் ஒருவரோ இருவரும் இருந்தாலும் அவர்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. மிக்க நன்றி.